எல்லா பக்கமே கடையில் பார்த்தா ஜாதிப்பூ, மல்லிப்பூ, முல்லைப்பூ நிறைய பூ வச்சுருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தா தான் அரிசி மாதிரி கனகாம்பரம் வச்சுருப்பாங்க. இந்த பூ பேர் என்ன? கனகாம்பரம். கனகாம்பரம். ஆமாம், கனகாம்பரம். இந்த கனகாம்பரம் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க தான் இந்த 90s 80sல வைப்பாங்க. அந்த கனகாம்பரம்ல மல்லிப்பூ முல்லைப்பூவோட சேர்த்து அந்த கனகாம்பரம் வச்சா தலையில் பார்த்தாலே ஒரு அழகாக நல்லா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாரும் இந்த பூ வைக்கிறதே இல்லை. எல்லாரும் மல்லிகை பூ தானே வைக்கிறாங்க. இப்போ ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ரோஸ் கூட யாருமே விரும்பி வைக்கிறது இல்லை. ஃப்ரீ ஹேர்லேயே இருக்கிறாங்க. அதனால இந்த கனகாம்பரம்னாலே ஒரு தனி மதிப்பு. கிராமங்களில் மட்டும்தான் இப்போ இந்த கனகாம்பர பூ வைக்கிறாங்க. டவுனில் வந்துட்டு யாரை பார்த்தாலும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதுதான் வைக்கிறாங்க. கனகாம்பரம்னாலே பார்க்க தான் டம்மியாக தெரியுது கிராமத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு தான் ரேட்டு ஜாஸ்தி. அப்படியா? ரேட்டு ஜாஸ்தி. இந்த கனகாம்பரம் அந்தந்த டயத்தில் கிடைக்கும்னாலே இது பூக்கிறது கம்மியாக தான் பூக்கு. ஆனால் இதுக்கு ரேட்டு ஜாஸ்தி. மல்லிப்பூவோட கலந்து வைக்கலாம், முல்லைப்பூவோட கலந்து வைக்கலாம். கனகாம்பரம் மட்டும் தனியா வைக்கலாம். ஆமா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க யாருமே அந்த கனகாம்பரம் விரும்பி வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த பூ தான் கனகாம்பர பூ. நீங்க இந்த புஷ்பா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஸ்மிகா மந்தனா கிராமத்தில் இருக்க மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த பூ தான். நாங்கள் சின்ன பையனாக இருக்கப்பெல்லாம் நிறைய பேர் திருவிழாலெல்லாம் இந்த பூ வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே இதை வைக்கிறதே இல்லை. 60s 16 கிட்ஸ், 70s கிட்ஸ், 60s 50s கிட்ஸ் விரும்பி வைப்பாங்க. அதனால வீட்லயே செடி வச்சிருக்காங்க. பிடிக்கிறது இல்லை, நம்ம வைக்கிறது இல்லை. ஆனால் வச்சா இது அழகா இருக்கு தலையில் வச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். உங்களுக்காக இந்த பூ வந்து ரொம்ப நாள் பறிக்காமல் வச்சுருக்காங்க எங்கள் சித்தி. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.